ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல தற்சமயம் கோச்சாரத்தில் இன்னும் சில மாதங்கள்ல சனி பகவான் பயிற்சியாகி மீன ராசியில் அமர்ந்து மீன ராசி தன் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்வை செய்வார். இந்த காலகட்டங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணத்துல ஒரு ஜாதகர் பிறந்தாச்சுன்னா அந்த ஜாதகருக்கு 2.5 வருஷ காலகட்டங்கள் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் தன் 10ஆம் பார்வையால் கர்ம பார்வையால் அந்த ராசியை பார்க்கறதுனால அந்த ராசியில் பிறந்த லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். தொழில் போராட்டங்கள், தேவையில்லாத உடல் ரீதியா செலவுகள், வயசுக்கு ஏற்றாற் போல ஒரு சில பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ வயது அதிகமா இருக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கல்வி சார்ந்த விஷயத்துல படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கல்வியில தடை இது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதே சமயத்துல தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே வரும். இது போல அமைப்புல இருக்கிற பிறந்த ஆண்களுக்கு தனுசு ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி, தனுசு ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி, திசா புத்தி நடத்தினாலும் சரி, அடுத்து தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த ஆண்களும் சரி, நீங்கள் அடிக்கடி இறைவன் கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே இறைவன் கோவில்ல வரும் பக்தர்களுக்கு நீங்க தானம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க. அடிக்கடி தானங்கள் கொடுக்கத்தான் அந்த ராசி வலுவாகும். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ராசி அப்படிங்கிறது காலதேவ கணக்குப்படி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி. அது உங்களுக்கு தானம் தர்மத்துக்கு உண்டான ராசி தான். நீங்கள் இறைவன் சன்னிதானத்துக்கு போகும்போது தண்ணி, உணவு போன்ற பொருட்களை நீங்கள் தானம் கொடுப்பது யாகசாலைக்கு, கோவில நடக்கிற யாகசாலைக்கு, அந்த யாகசாலைக்கு போடுறதுக்கு உண்டான பொருட்கள், வாசன திரவியங்கள், ஆடை சம்பந்தப்பட்டது, அதாவது பட்டு துணி சம்பந்தப்பட்டது, அல்லது பாத்தீங்கன்னா பசுதானம், இது போன்ற தானங்கள் கொடுக்கதான் உங்களுக்கு இந்த கர்மா, இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையால் பாக்குறாரு பாத்தீங்களா, இந்த பார்வைக்கும் விலை கிடைக்கும். அதே சமயத்துல அவ்வளவு தூரம் பெருசா செய்ய முடியாத அன்பர்களுக்கு தனுசு ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க, தனுசு லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க, அல்லது தனுசு ராசியில இருந்தே ஒரு கிரகம் திசை நடத்துது, அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்கள் ஜனன ஜாதகத்துல தனுசு ராசியில குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலும் சரி, இந்த அமைப்புல பிறந்த அன்பர்களுக்கும் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு வருஷம் ஒரு தடவை போய் உங்கள் தலையில இருக்கிற முடியை காணிக்கையாகி மொட்டையாக நீங்க கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவான் தொல்லையை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா சனி பகவான் பார்க்கிற பார்வை 10ஆம் பார்வை கர்ம பார்வை, தொழில் பார்வை, சரிங்களா, கர்மம் ஜீவன் பண்றதுக்குண்டான பார்வை. அந்த சனி பார்வை உங்க ராசியில விழுந்த உடனே நல்ல சாப்பாடு கிடைக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா கூட நம்மளால முடியாது. அது அந்த அளவுக்கு உடலை மட்டுப்படுத்தி சோம்பேறித்தனமாக்கி உங்களை தேக ஆரோக்கியத்தை பாதிப்புக்குள்ளாக்கிட்டே இருப்பார். அப்போ இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயில்ல போய் நீங்கள் ஒரு முடியை காணிக்க, அதாவது ஆண்களா இருந்தால் முடி காணிக்கைன்னு சொல்லக்கூடிய மொட்டை போடுவது மிகப்பெரிய பரிகாரம். சரி, பெண்களுக்கு எனக்கு தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்திருக்கிறேன், சரி எனக்கு ஜனஜாத்திலே என் குரு பகவான் அங்கதான் இருக்கிறாரு, அதே சமயத்துல கோட்சாரத்துல தசா புத்தி இங்கதான் நடக்குது, நாங்க என்ன பண்றது? நீங்கள் பெண்களாக இருந்தால் இஷ்ட தெய்வம் கோயில் போறீங்களா அல்லது குலதெய்வம் கோயில் போறீங்களா, அங்க போய் பூமுடி கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சோட முடி, பூமுடி அந்த இறைவனை கொடுத்துட்டு, அந்த கோவில்ல யாராவது அன்னதானம் கொடுக்கறாங்கன்னா அதை கையேந்தி நீ வாங்கி சாப்பிட்டு வாங்க. சரி, யாருமே கொடுக்கல அந்த கோவில்ல அப்படின்னாச்சுன்னா நீங்களே அன்னதானம் கொடுக்கற மாதிரி ஒரு 4-5 பேர் சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கடைசிக்கு 2 இனிப்பாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இப்ப நீங்க தொடர்ச்சியா செய்யும் பொழுது இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையால் பாக்குறா பாத்தீங்களா, இந்த கர்ம பார்வை, இந்த பார்வைக்கு கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், தற்சமயம் 4ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 10ஆம் பார்வையால் என்னுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். 2.25 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்பொழுது 4ஆம் இடத்துல அமர்ந்து என்னுடைய ராசியை பார்த்தாரோ, அந்த பார்த்து ராசியில் அமர்ந்து ஒரு 4 நாள் 5 நாள்ல என் தந்தை என்று சொல்லக்கூடிய என் அப்பாவுக்கு நான் இறந்துட்டாங்க, முடியானு கொடுத்துட்டு வந்தாச்சு. இறந்த கோவில் முட்டை போட்டாச்சா, முடிஞ்சு போச்சு. இப்ப சனி பகவான் விலகி அங்க போறாரு. இப்ப என் தாய் முத்தாரம்மன் கோயில போய் நான் ஒரு முடிக்காணிக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த 2 வருஷ காலகட்டத்துல 2 தடவை முடிக்காணிக்கு கொடுத்தாச்சு. இது எதர்ச்சியா நடந்தது. ஒண்ணு எங்க அப்பாவுக்கு, இன்னொன்னு இறைவனுக்கு. அப்போ தனுசு ராசியை அவர் பார்வை செய்யறாரு பாத்தீங்களா, 10ஆம் பார்வை கர்ம பார்வை, தொழில் முடக்கங்கள். நீங்க இஷ்ட தெய்வம் கோவில் குலதெய்வம் கோயில போய் நீ முடி காணிக்க கொடுக்க போறியா, இல்ல குடும்பத்துல யாருக்காவது முடிக்காணி கொடுக்க போறியா, என்ன செய்ய போற, டக்குன்னு சொல்லப்பா, 2.5 வருஷம் டைம் இருக்குது, 2 வருஷம் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். தசாபுத்தி வீக்கா இருந்தா உடனே நடக்கும். தசாபுத்தி வலுவா இருக்குது, ஜாதகம் வலுவா இருந்தா கொஞ்சம் லேட்டா இருக்கும், யோசிச்சு செய்யி. சீக்கிரமே போய் முடி காணிக்க கொடுக்கறியா, இல்ல நான் முடி
இதுதான் அவருடைய கேள்வி. நான் உணர்ந்துகிட்ட விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். சனி பகவான் பார்க்கிற 10ஆம் பார்வை கர்ம பார்வை, தொழில் மட்டுப்படும், தொழில் போராட்டங்கள் இருக்கும், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டேன் மாத்திரை போட்டேன்னு சொல்லி இதே போட்டுட்டே இருக்க வேண்டியதான். அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது போனோம்னா கர்ம காரியம் சம்பந்தப்பட்ட விஷயமா கால் தட்டுப்பட்டுட்டே இருக்கும். நம்ம திக்குன்னு இருக்கோம். ஐயோ ஐயோ பாவம் இப்படி நடந்து போச்சு, நம்மளுக்கு நடந்துருமோன்னு பயம், ஒரு பதட்டம். நம்மளுக்கு நடக்காது, ஆனா நம்மளுக்கு நடந்துருமோன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இதெல்லாம் எது? அந்த 10ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய கர்ம பார்வையின் விளைவு. அப்போ தனுசு ராசி தனுசு லக்கணத்துல ஒருத்தர் பிறந்துட்டாரா, உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா? இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயில போய் முடி காணிக்க, ஆணா இருந்தால் முட்டை போடுறங்க, பெண்களா இருந்தால் பூமொழி கொடுத்துருங்க, பரிகார சக்சஸ். சரி, தனுசு ராசி எனக்கு இல்ல, தனுசு லக்கணமும் இல்ல, ஆனா என்னுடைய குரு பகவான், கோட்சார குரு பகவான் தனுசு ராசி தான் இருக்க, கண்டிப்பா போய் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ஜாதகம் அவர் கண்ட்ரோல் போயிடும். சரிங்களா? தனுசு ராசியின் தன்மையில என்னென்ன அமைப்பு இருந்தாலும் சரி அப்படி சனி பகவான் பார்வையில் அப்படி சிக்கிக்கும் கரெக்டா. அப்போ தனுசு ராசியில குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும், தனுசு ராசியில இருந்து ஒரு கிரகம் இப்போது தசை நடத்துது அப்படின்னாலும் சரி, அல்லது புத்தி நடத்தினாலும் சரி, புத்திங்கிறது 6 மாசத்துல போனா பரவாயில்ல, 2 வருஷம் 3 வருஷம் புத்தி உள்ள வந்துச்சுன்னா அந்த 2 வருஷமா அவர் கண்ட்ரோல் தான் நிக்குதோம். அப்போ இந்த தனுசு ராசியில இருந்து கிரகம் தசாபூர்த்தி நடத்தினாலும் சரி, குரு பகவான் கோட்ச உங்கள் ஜாதக குரு தனுசு ராசியில இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கே தனுசு ராசி தனுசு லக்கணமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு சனி பகவானால் பெண்களும் தொல்லை இருக்காது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தொழில் கரெக்டா போயிட்டே இருக்கும், வரவு செலவு தெளிவா இருக்கும், உங்களுக்கு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவு இருக்காது, தொழில நஷ்டங்கள் ஏற்படாது, பண கஷ்டங்கள் ஏற்படாது, விரயங்கள் ஏற்படாது. இது எல்லாமே நீங்க செய்ய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு, அது யாருக்கு முடிக்காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சனி பகவான் உங்கள் ராசியில என்ன அமைப்புல இருக்கிறாரோ அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்து நீங்க முடிக்காணி கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அது இஷ்ட தெய்வமா குலதெய்வமா, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, ஆத்துவரமா கடற்கரைவரமா குளத்தோரமா, சரிங்களா? அப்படிங்கிற தெளிவா நீங்க எடுத்து எந்த தெய்வத்துக்கு முடிக்காணிக்க கொடுக்கணும், இஷ்ட தெய்வத்துக்கு முதல் கொடுக்கணுமா அது குலதெய்வத்துக்கு கொடுக்கணுமா, உங்களுடைய கர்ம கடன் என்ன, சனி பகவான் உங்க ராசியை பாக்குறாரு, உங்க குருவை பாக்குறாரு, உங்களுடைய திசாதன் பாக்குறாரு அப்படின்னா கர்ம கடன் கழிச்சு விட்டு போச்சோல்லப்பா நான் விட்டுட்டு போறேன் அப்படிங்கறதான் கணக்கு. நீங்க அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்பறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அசால்ட்டா நீங்க நகரும் போதுதான் அடுத்தடுத்து அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழல் நோக்கி நகரும். பொதுவாகவே தான் தெளிவா எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு நேரம் காலங்கள் சரியா இருக்குது அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ கரெக்டா தட்டுப்படுறோம். அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால், மற்றபடி நேரம் நல்லா இல்லாம இருக்கும் பட்சத்துல அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. ஆனா நேரம் நல்லா இருக்குது, உங்களுக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கறதுக்கு உண்டான சூழல் உருவாகும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா எளிமையா சொல்லி வாழ்க்கை ஜெயிக்க வைக்கிறதுல என் தாய் முத்தாரமா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அனுபவத்துல உணர்ந்த விஷயங்கள் எத்தனையோ பேரை கோவில் கூட்டு போயிருக்கேன், சரிங்களா? என்னுடைய வாழ்க்கையை என் தாய் அப்படி படிப்படியா மெதுவா அனுபவம் ஒவ்வொரு விஷயத்தை அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு இதுக்கு இதுடா பரிகாரம் இதுக்கு இதுன்னு எல்லாம் எடுத்து கொடுத்து என்ன அப்படியே செதுக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் யாரெல்லாம் என் தாய் கோயில் கூட்டு போனோம் அவங்க எல்லாமே டாப்ல இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு தடவை தான் கும்பிட்டுருப்பாங்க, டாப்ல இருப்பாங்க. நம்ம எத்தனை தடவை கும்பிட்டோம், ஆனா நம்மளை செதுக்கி கொண்டு போவாங்க. ஏன்னா அனுபவத்துல உணர்ந்த விஷயங்கள். அப்போ ஒருத்தருக்கு தனுசு ராசி தெளிவா சொல்லிடுறேன், தனுசு ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், தனுசு லக்கணம் தனுசு ராசியில நீங்க பிறந்திருந்தாலும், தனுசு லக்கணத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், கோட்சார குருல உங்கள் ஜனன ஜாதக குரு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அன்பர்கள் இந்த காலகட்டம் 2.5 வருஷத்துக்கு நீங்க கஷ்டமே இல்லாம இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற பரிகாரம் ஒரே ஒரு முடி, இது போட்டா 2 மாசம் வளர்ந்து போகுது. ஆண்கள் ஒரு மொட்டை, பெண்களை பூமுடி, வேலை முடிஞ்சு போச்சு. தைரியமா வருஷம் தடவை நீங்க செஞ்சீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, சரிங்களா? 2.5 வருஷமா அப்படி ஈஸியா பொருளாதார முன்னேற்றத்தை அப்படி அள்ளி கொடுத்து உங்களை கடத்தி கூட்டு போகும். ஏன்னா இப்பொழுது கோட்சார குரு மிதனத்துல அவரும் உங்கள் ராசியை பார்க்க போறார். 7ல குரு, சரிங்களா? 7ல குரு, உங்க குருவை அவர் குரு பாக்குறார், உங்க ராசியை குரு பாக்குறார். இந்த காலகட்டம் போய் கரெக்டா நீங்க முடி காணிக்க கொடுத்து மொட்டை போடுறதான் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா குருவின் பார்வையும் இருக்கிறது. உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் நிவர்த்தி தெளிவா துல்லியமா அப்படியே பெர்ஃபெக்டா வரும், சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிவுமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.